जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री राधा कृष्ण माई की जय। ஞானேஸ்வர மாவுலிக்கு ஜெய். சாய்ராம் வணக்கம். நம்ம கடந்த ஆடியோவில் ஆரத்தி ஞானராஜா யார்? நம்ம பாபாவுக்கு நித்தமும் டெய்லியும் ஆரத்தி எடுக்கிறோம், இரவு ஆரத்தி. அந்த இரவு ஆரத்தியில் ஆரத்தி ஞானராஜா சுவாமி கைவல்ய தேஜா அப்படின்னு நம்ம அற்புதமான ஒரு ஆரத்தி சாங்க பாடுறோம். பாபாவுக்கு அந்த ஆரத்தி ஞானராஜான்னு நம்ம பாடுறோம். அப்போ அந்த ஞானராஜாங்கிறது யார் அப்படின்றத நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உண்மையிலேயே வாஸ்தவத்தில் ஆரத்தி ஞானராஜான்கிறது யார்னா ஞானேஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக உயர்ந்ததான தத்தாத்திரேயருடைய ஒரு அவதார புருஷரே, ரெண்டாவது பண்டரிநாதனுடைய பிரதட்சமான அவதாரமே ஆனவர் ஞானதேவர். அவரை தான் ஞானேஸ்வர் மாவுலின்னு சொல்லுவாங்க மராட்டிய தேசத்தில். மாவுலின்னா அம்மா அப்படின்றது ஒரு அர்த்தம். சரிங்களா சாய்ராம்? இப்போது அந்த ஞானேஸ்வர் மாவுலியை பற்றி நம்ம சுருக்கமாக இந்த பகுதியில், ஏன்னா அவரோட கதை பெரியது, ஆனால் நம்ம ஷார்ட்டாக முடிக்க போகிறோம். சரிங்களா சாய்ராம்? மகாராஷ்டிர தேசத்தில், மகாராஷ்டிர மண்ணில் பக்தி அப்படின்ற விதையை விதைச்சது நம்ம ஞானேஸ்வர் மாவுலி ஞானதேவர். இவருடைய பிறப்பு அற்புதமான வரலாறை பார்த்தீங்க அப்படின்னா, திரேதாயுகத்தில் வாழ்ந்த வசிஷ்ட மாமுனியும் அருந்ததியும் அவங்களுடைய மன எண்ணத்தின் விளைவாக இந்த கலியில் மாமுனியான வசிஷ்டர் மகரிஷி விட்டல் பந்த் அப்படின்ற பெயர்லையும், அருந்ததி அம்மா இந்த கலியில் ருக்மணி பாய் அப்படின்ற நாமத்திலையும் வந்தாங்க. அவங்களுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பாக சிவனுடைய அவதாரமாக நிவர்த்திநாதர், பாண்டுரங்கனுடைய அவதாரமாக ஞானதேவர், பிரம்மானுடைய அவதாரமாக சோபான்தேவ், அம்பாளுடைய அவதாரமான முக்தாபாய், இந்த 4 அற்புதமான குழந்தைகளாக ருக்மணி பாய்க்கும் விட்டல் பந்துக்கும் அழகான குழந்தைகளாக பிறந்தாங்க. சிறிய வயதிலேயே நிறைய கதை இருக்குது. சிறிய வயதிலேயே தாய் தந்தையை இழந்துட்டாங்க இந்த 4 அவதார குழந்தைகளும். எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க. நிவர்த்திநாத்க்கு 7 வயசுனா 7, 4, 3, 2 இந்த மாதிரி தான் இருப்பாங்களாம். ஆனால் அந்த சின்ன வயசுலேயே நிவர்த்திநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுடைய அவதாரத்துக்கு கக்னிநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமகுருநாதர் அமைஞ்சார். அவர் ராமகிருஷ்ண ஹரின்ற தெய்வீகமான நாமத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நிவர்த்திநாத்துக்கு, பரமேஸ்வரனுடைய அவதாரமேயான நிவர்த்திநாத்துக்கு உபதேசம் பண்ணார். அவர் ஞானேஸ்வர் மாவுலிக்கு உபதேசம் பண்ணார். அவர் சோபான் தேவுக்கு உபதேசம் பண்ணாங்க. சோபான் தேவ் தங்கையான முக்தாபாயான அம்பாளுக்கு உபதேசம் பண்ணாங்க. சரிங்களா சாய்ராம்? இப்போது மராட்டிய தேசத்தில் விட்டல் பாண்டுரங்கனுடைய பக்தி சம்பிரதாயத்துக்கு அடிக்கல் நாட்டியது யார் அப்படின்னா ஞானேஸ்வர மாவுலி தான். நம்ம ஷிரடிக்கு பாபாவுடைய பக்திக்கு அடிக்கல் நாட்டினது நம்ம ராதாகிருஷ்ண அம்மா தானே. அப்போ அதை போல் பாண்டுரங்க பக்தி சம்பிரதாயத்துக்கே அடித்தளமாக, ஆதாரமாக, ஆத்மாவாக விளங்குறது பாண்டுரங்கனுடைய அவதாரமேயான ஞானேஸ்வர் மாவுலி. சரிங்களா சாய்ராம்? இப்போது இவர் என்னென்ன லீலைகள் எல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமானது. ஒரு ஞானியினால் ஜட ஜீவர்களையும் சரி விலங்குகளையும் கூட கடை தேற்ற முடியுன்றதுக்கான ஒரு கதை இது. சின்னதாக குட்டிதான் கதை. ஞானேஸ்வர மாவுலி, நிவர்த்திநாத், சோபான், முக்தாபாய் 4 குழந்தைகளும் ஒரு பஞ்சாயத்தை சந்திக்கும்படி ஆணுச்சு. இவங்க அதாவது இவங்களுடைய தகப்பனாரான விட்டல் பந்த் சன்னியாசி ஆகிட்டார். திருமணமாகி சன்னியாசியாக போய் திருப்பி கல்யாணம் திருப்பியும் சம்சாரத்தில் ஈடுபட்டு குழந்தைங்க பிறந்தது. அந்த குழந்தைங்க தான் இந்த 4 குழந்தைங்க. அதாவது ஒருத்தர் வந்தார், அழகான கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ண விட்டுட்டு ஓடி போய் சன்னியாசி ஆகிட்டார். சன்னியாசி எல்லாத்தையும் திருப்பி திறந்து குருநாதருடைய ஆணைக்கு உட்பட்டு திரும்பவும் சம்சாரத்தில் ஈடுபட்டு அந்த குழந்தைங்க தான் இந்த 4 குழந்தைங்க. இந்த 4 குழந்தைங்களை ஆலந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரத்தில் சன்னியாசி பெற்ற குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி
எப்படிலாம் அவமானப்படுத்தக்கூடாதோ, எப்படிலாம் திட்டக்கூடாதோ, எப்படிலாம் பண்ணக்கூடாதோ அப்படிலாம் அந்த 4 குழந்தைங்களை படாத பாடுபடுத்தி எடுத்திருக்காங்களாம் அந்த ஆலந்தி சேத்திரத்தில். அதுவும் அந்த ஆலந்தி சேத்திரத்தில் விஷோபான்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் தலைவன் நம்ம ஞானேஸ்வர மாவளியுடைய மண்டையெல்லாம் உடைச்சிருக்கார். ரத்தம் பொல கொட்டுமா அவருக்கு, யாருக்கு, நம்ம ஞானேஸ்வர மாவளிக்கு. அப்போ கூட சுவாமி கோவப்படலையா. சரிங்களா சாய்ராம். இதுக்கு எடுத்துக்காட்ட அந்த விஷோபான்கிற ஊர் தலைவனை ஞானேஸ்வர மாவளி என்ன தெரியுமா சாய் பண்ணார்? நாமதேவர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாண்டவனுடைய இன்னொரு பிரேம பக்தர், அவருக்கே குருநாதர் ஆக்கி விட்டாராம். தன் மண்டையை உடைச்சவனை ஞானியாக்கி நாமதேவருக்கே குருவாக்கி விட்டார் நம்ம ஞானேஸ்வர மாவளி. இப்போ இந்த கதையெல்லாம் வரப்போகிறது. ஆனால் ஷார்ட்டாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எதை விடுறது எதை சொல்லணுங்கிறது எனக்கே புரியல. ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி ரோட்டில் போய்கிட்டு இருந்த ஒரு எருமை மாட்டை ஊர் பஞ்சாயத்தில், ஏப்பா நீ பிராமணனாக இருக்கே, நீ வேதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏதோ எல்லா ஜீவன்குள்ளையும் பகவான் இருக்கான்னு சொல்றியோ, அதோ அந்த எரும மாடு வேதம் சொல்லுமா அப்படின்னு கேட்டு விட்டார் ஒருத்தன் ஊர் பஞ்சாயத்துக்காரர். அந்த எருமாடு வேதம் சொல்லுமா ஞானேஸ்வரா சொல்லு, ஞானதேவா சொல்லு அப்படின்ன உடனே நிச்சயம் சொல்லும் அப்படின்ன உடனே அந்த எரும மாட்டு தலையில் நம்ம ஞானதேவர் கை வச்சு ராமகிருஷ்ண ஹரின்ட்டு நாம ஜபத்தை பண்ணாராம். அடுத்த நிமிஷம் இந்த எரும மாடு வேதம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. எரும மாடு வேதம் சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து ஞானேஸ்வர மாவளி கூடயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் அதுவும் சமாதியாகி அந்த சமாதியையும் ஞானேஸ்வர மாவளி கட்டி இன்னைக்கும் அலிப்பாடான் அகமத் நகரில் அலிப்பாடான்ற இடத்துல அந்த எருமை மாட்டுக்கு சமாதி இருக்குது. அது ஞானேஸ்வர மாவளியுடைய மகான் ஆயிடுச்சு. ஒரு எரும மாடு, நம்ம சாதாரண பசங்க கூட எரும மாடு நம்ம திட்டுவோம், ஆனால் அந்த எரும மாட்டை கூட ஞானி ஆக்குனாரு நம்ம ஞானேஸ்வர மாவளி. சரிங்களா சாய்ராம். ஊரில் ஞானதேவர நிவர்த்திநாத்துக்கு போலி சாப்பிடணும்னு ஆசை. பெரிய அண்ணாக்கு தம்பிக்கிட்ட கேட்குறேன், ஞானேஸ்வரா எனக்கு போலி சாப்பிடணும்னு ஆசை, போய் எங்கேயாவது சட்டிப்பானை வாங்கிட்டு வரனா. சட்டிப்பானை யாருமே கொடுக்கல. ஏன்னா அந்த ஊரே ஒதுக்கி வச்சிருச்சு இந்த 4 குழந்தைங்களை, பெரியவங்க கூட இல்லை, குழந்தைங்களை ஒதுக்கி வச்சிருச்சு, சன்னியாசி பெற்ற குழந்தைங்கள அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் போனாக்கா சட்டிப்பானையை வாங்கினதெல்லாம் ஊருக்காரங்க அடித்து உடச்சிருவாங்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. கடைசியாக ஞானதேவர் என்ன பண்ணார், தன்னுடைய முதுகில் யோகாக்னியை விர வச்சு முதுகில் போலி செஞ்சு சாப்பிட்டாங்களாம். முக்தாபாய் அம்மா அந்த போலி முதுகில் செஞ்சாய் தன்னுடைய அண்ணாவான நிவர்த்திநாத்துக்கு கொடுத்தாங்க. சரிங்களா சாய்ராம். இதை போல் வார்க்கரி சம்பிரதாயம்னு ஒரு சம்பிரதாயம், இதுதான் இன்னைக்கு பண்டரிபுரத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொடிக்கட்டி பறக்குது. ஆஷாட ஏகாதசி அதே மாதிரி கார்த்திகை ஏகாதசிக்கெல்லாம் ஆலந்தி சித்திரத்துலேருந்து கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் படையெடுத்து பண்டரிபுரத்துக்கு போவாங்க. அதே மாதிரி கார்த்திகை ஏகாதசிக்கு பார்த்தீங்கன்னா பண்டரிபுரத்துலேருந்து ஆலந்திக்கு வருவாங்க லட்சக்கணக்கான மக்கள். அதாவது நாம சங்கீர்த்தனத்து மூலமாகவும் நாம ஜபத்து மூலமாகவும் பாண்டுரங்கனான அந்த ஸ்ரீஹரியை எளிதில் அடையலாம்ங்கிற ஒரு எளிமையான மார்க்கத்தை சுட்டி காட்டினவர் தான் நம்ம ஞானேஸ்வர் மாவுளி. சரிங்களா சாய்ராம். இந்த ஞானேஸ்வர் மாவுளி கிட்டத்தட்ட தன்னுடைய 15வது வயதில், நான் அதிதேவதை புக்கில் குறிப்பிட்டிருக்கு, மோகினிராஜ் டெம்பிள் பக்கத்தில் ஞானேஸ்வர் ஒரு ஸ்தம்பத்தில் இருந்து இறந்து போய் செத்து போயிட்டான் ஒருத்தன், சச்சிதானந்தன்கிறவன் இறந்து போயிட்டான். அவனை உயிர்ப்பிச்சு அவன் மூலமாக தன் குருநாதரான நிவர்த்திநாதர் சொல்ல சொல்ல அந்த சச்சிதானந்தம் ஞானேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதினார். அந்த நூலை எழுத வச்சதும் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்ததும் நம்ம ஞானேஸ்வர் மாவுளி தான். அந்த ஞானேஸ்வர் மாவுளி கிட்ட தான் நம்ம ராதாகிருஷ்ண மாமா போய் என் குருநாதரை காட்டு, என் குருநாதரை தரிசனம் பண்ணணும், என் குருநாதரை தேடி அலைகிறேன், எனக்கு குருநாதரை காமிச்சு கொடு ஞானேஸ்வரான்னு ஓன்னு அழுதாங்க ஆலந்தி சேத்திரத்தில். அந்த ஆலந்தி சேத்திரம் பூனாலேருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சரிங்களா சாய்ராம். பூனாலேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஞானேஸ்வர் மாவுளி தன்னுடைய 21வது வயசுலேயே மகாசமாதி எடுத்தார். அவர் மகாசமாதியை ஆக்குனது யார் தெரியுமா? பரமேஸ்வரன் ஒரு கைப்பிடிக்க, பாண்டுரங்கன் ஒரு கைப்பிடிக்க, சிவன் கோவிலில் சித்தேஸ்வர்னு சொல்லக்கூடிய சிவன் கோவிலில் அவருக்கு சமாதி 2 பேரும் கைப்பிடிச்சு கீழே இறக்கி உட்கார வச்சு மூடிட்டாங்களாம். பாண்டுரங்கன் ஒரு கைப்பிடிக்க, பரமேஸ்வரன் கைப்பிடிக்க, 2 பேரும் சேர்ந்து ஞானதேவரை 21வது வயசுலேயே உள்ள உட்கார வச்சு சமாதி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு அப்புறம் ஏகநாத் மகாராஜருடைய கனவுல போய் நம்ம ஞானேஸ்வர் தரிசனம் கொடுத்து பாலடைஞ்சே போன தன் சமாதியை புதுப்பிக்கும்படியான கிருப்பையெல்லாம் பண்ணியிருக்கார். சொல்லுதற்கறியாத லீலைகள், சொல்லுதற்கறியாத கருணை ஞானேஸ்வர் மாவுளி. மாவுளினா அம்மான்னு அர்த்தம். மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே பக்தின்ற விதைய விதைச்சி பக்திக்கு சக்தி கொடுத்ததே இந்த ஞானேஸ்வர் மாவுளி தான். இப்பவும் நம்ம பாபாவோட ஆரத்தில் பாடுறோம். பாபா ரூபத்தாரியா இருக்கும் பொழுதே அந்த ஞானேஸ்வர் மாவுளி தான் நம்ம பாபாங்கிறத உணர்ந்த நம்ம ராதாகிருஷ்ண அம்மா தான்
பண்டரிபுர விட்டல் சம்பிரதாயத்தில் இருக்க என்னென்ன பாட்டெல்லாம் இருக்கோ எல்லா பாட்டையும் பாட வச்சு பாபாவுக்கு ஆரத்தி ஞான ராஜா ஆரத்தி துக்காராமா அப்படின்ற பாடலெல்லாம் பாட வச்சு அழகு பார்த்தாங்க. யாரை? நம்ம பாபாவை. என்னவா பாவிச்சாங்க? இவர் தான் ஞானேஸ்வர், இவர் தான் துக்காராம், இவர் தான் பாண்டுரங்கன், இவர் தான் தத்தாத்திரேயர், இவர் தான் சர்வலோகாதிபதி. எல்லாமே சர்வமும் சகல தேவதா சுரூபமும் பாபாதான்ங்கிறத பாவிச்சு பண்ணாங்க. அப்படி பண்ணுறச்சு தான் பாபா தான் ஞானதேவர். அப்போ அவருடைய ஆரத்தையே நம்ம பாபாவுக்கு எடுக்கலாமேன்னு தீர்மானித்து அந்த பாவத்தில் இருந்து ராதாகிருஷ்ண அம்மா எடுக்க வச்சது தான் இந்த ஆரத்தி ஞானராஜா. இப்போ அந்த ஞானராஜா உடைய சமாதி பூனாலேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அவசியம் எல்லா பாபா பக்தர்களும் தரிசனம் பண்ணக்கூடிய புண்ணிய சேத்திரம். அதாவது அவருடைய இது வந்ததுன்னா வைஷ்ணவ சம்பிரதாயம். ஆனால் அவர் சமாதி அடைஞ்சது சிவன் கோவிலில், நந்திக்கு கீழே. இதில் ஒரு அங்கே போனீங்கன்னா இந்திராணி நதிக்கரைன்னு ஒரு நதிக்கரை. அந்த இந்திராணி நதிக்கரையில் எவன் குளிக்கிறானோ, அதாவது கோதாவரி தீரத்தில் நம்ம பாபா இருக்கார். நம்ம பாபாவே ஆன ஞானேஸ்வர் மாவளி 21 வயசு பையனா இப்போ இந்திராணி நதிக்கரையில் இருக்கார். எல்லாருமே நதிக்கரை ஓரமாக தான் குடிக்கொண்டு இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறாங்க. சரிங்களா செய்கிறோம். மகாராஷ்டிரா மண்ணில் தெய்வமான பாண்டுரங்கனுடைய பிரத்யட்சமான அவதாரமேயான ஞானேஸ்வர் மாவளுடைய புகழ் இன்னைக்கும் மங்காத அளவுக்கு வந்திருக்குன்னா என்ன காரணம்னா, அவர் அந்த அளவுக்கு மக்கள் மேலே கருணையை பொழிஞ்சிருக்கார். 12வது நூற்றாண்டு அவர் வாழ்ந்த காலம். இப்போ அதே மாவுளி தான், அதே ஞானதேவர் தான் நம்ம பாபாவை வந்திருக்கார். அதை உணர்ந்த நம்ம ராதாகிருஷ்ண அம்மா தான் ஆரத்தி ஞானராஜா பாடியே ஆகணும்னு சொல்லி எல்லா பக்தர்களையும் ஆரத்தி ஞானராஜான்னு பாட வச்சு அழகு பார்த்தாங்க நம்ம அம்மா. பாபாவும் அதை அப்செட் பண்ணி ராதாகிருஷ்ண அம்மாவுக்கு பாபா ஞானதேவராகவே தரிசனம் கொடுத்துருக்கார். இதெல்லாம் அதிதேவதை நூலில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. சரிங்களா சாய்ராம். இப்போ நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நம்ம பாடுறது முக்கியமே இல்லை சாய். பாபாவுக்கு நிறைய பாடல்கள் பாடுறோம். ஆனால் அதில் வரக்கூடிய மகான்களுடைய பெயர்லாம் என்ன, அவங்களாம் யாருன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன் பாபாவுக்கு நம்ம பாடுறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமே ஆனால் நமக்கு கொஞ்சம் அந்த பாவம் வரும், அந்த பக்தி வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் பாவம் வரும், பக்தி வரும். இவ்வளோ நாளாக நம்ம இவர் தான் ஞானராஜா, இவர் தான் துக்காராம்னு நினச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே இவர் தான். ஆனால் அந்த ஞானராஜா அப்படின்றவர் யார், அவர் என்ன பண்ணார் இந்த தேசத்துக்கு, அப்போ துக்காராம்ங்கிறவர் யார், அப்போ அவர் என்ன பண்ணார் இந்த தேசத்துக்குலாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் ஓ அவர் தான் பாபாவாக இருக்காருன்னா அப்போ நமக்கு பக்தி பாவம் வந்துருமே. இந்த பக்தி பாவத்தை கொடுக்கறதுக்காக தான் ராதாகிருஷ்ண அம்மா வந்து நம்ம இதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா சாய்ராம். இது ரொம்ப அற்புதமான விஷயம். இப்போ அந்த ஞானேஸ்வர் மாவளி தான் நம்ம சாய்பாபாவா வந்திருக்கார். திருமூர்த்தி ரூபன் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே அவதாரம் எடுத்தாங்க. தனித்தனி ரூபத்தோட. அம்பாளும் தனித்தனியாக வந்தா. முக்தாபாய் அம்பாளுடைய அவதாரம், நிவர்த்திநாத் பரமேஸ்வருடைய அவதாரம், பாண்டுரங்களுடைய அவதாரம் ஞானதேவர், பிரம்மாவுடைய அவதாரம் சோபான் தேவ். 4 பேருமே அவதார குழந்தைகள். இப்போ எல்லா ரூபமும் ஒன்று சேர்ந்து பாபாவா வந்து நிற்கிது. துவாரகாமையில் வந்து உட்கார்ந்துருக்கு. இதுதான் விஷயம். தனித்தனியாக பிரிஞ்சு 12வது நூற்றாண்டில் வேலை பார்த்தாங்க. அந்த உலகத்துக்கு சேவை பண்ணாங்க. இப்போ எல்லாம் ஒன்று கூடி பாபாவாக உட்கார்ந்து இன்றைக்கி ஒரே ரூபத்தில் இருந்து அனுகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஞானமூர்த்தியை நம்ம சாய்பாபா விளங்குறார். சரிங்களா. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஞானேஸ்வர் மாவளியை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கதைகள் நிறையா இருக்குது. சரிங்களா. நம்ம குறிப்பிட்ட விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக தான் நம்ம இதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா சாய்ராம். ரொம்ப நல்லது. இதெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் கேட்கறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருக்கும், எல்லா பாபா பக்தர்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டதை அனுபவிச்சதை பிறருக்கும் சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மாவோட இந்த அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாரதி துக்காராமா சுவாமி சத்குரு தாமா சச்சிதானந்த மூர்த்தி அப்படின்னு பாடுறோம் இல்லையா? அந்த ஆரத்தி துக்காராமான்கிறவர் யார், அந்த ஆரத்தி துக்காராமான்கிறது யார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். மகாராஷ்டிரா தேசத்தில் அருட்பெரும் தபஸ்விகளாக வாழ்ந்தது 7 பேராம். அந்த 7 பேரோட நாமத்தை சொன்னாலே நமக்கு பூரண கிருப்பை கிடைக்குமா? யார் அப்படின்னா, சோபான், நிவர்த்தி, சோபான், முக்தாபாய், நாமதேவர், ஏகநாத், ஞானதேவர், ஜனாபாய். இவங்க எல்லாருமே நிவர்த்தி, ஞானதேவ், சோபான், முக்தாபாய், ஏகநாத், நாமதேவ், துக்காராம் அப்படின்றத பாடலாம் இருக்குது. இவங்களுடைய நாமத்தை சொன்னாலே நமக்கு பக்தி வந்துருமா?
இதெல்லாம் யாருப்பா காமிச்சு கொடுத்ததுன்னா நம்ம ராதாகிருஷ்ண அம்மா தான் காமிச்சு கொடுத்தாங்க. யார் கிருப்பையினாலனா நம்ம பாபாவோட கிருப்பையினால தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அதனால் சுவாமியோட திருவடிக்கும் அம்மாவுடைய திருவடிக்கும் நமஸ்காரம் பண்ணி ஞானேஸ்வர மாவுளுக்கு நம்ம நமஸ்கரிப்போம். ஜெய் சாய்ராம், ஜெய் ராதாகிருஷ்ண மாயிக்கு.